நீங்களும் இந்த நாட்டுல பிறந்த பிரஜை தான், மறந்துடாதீங்க. நீங்க இந்த நாட்டுல பிறந்த பிரஜை தான், மறந்துடாதீங்க. திமுக கூட சேர்ந்துகிட்டு ஓட்டு கேட்பாங்க, அசிங்க. அதை விட கேவலம் உங்க குடும்பமே பாதிக்கும்பா. வயிறு சொல்றேன், நல்லதே கிடையாது. கண்டிப்பா நீங்க எனக்கு வீடியோ எடுங்க, நான் ஆக்ஷன் எடுப்பேன்னு. ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்கு. 1.5 மாசம் தண்ணி வரதுக்கு வாய்ப்பு இல்ல. எல்லா பொம்பளைங்களும் பாதிக்கப்பட்டிருக்கும் போது, சில பேர் மட்டும் வரீங்க. எந்த வருமானம் இல்ல, போட மாட்டாங்க, ஓட்டே போட மாட்டாங்க, ஓட்டே போட மாட்டாங்க. 2 லட்சம் கட்டலன்னு ஹாஸ்பிட்டல் இழுத்து மூடிடுவேன்னு சொல்லிட்டாங்க. என்ன கார்பரேஷன் காரங்க அப்ப நீங்க நோட்டீஸ் கொடுக்குறாங்க, நம்ம சீன் வச்சிருவாங்க அப்படின்றாங்க. நீங்க நம்ம கவுன்சிலர், உங்களுக்கு என்ன கவுன்சிலர், எனக்கெல்லாம் கவுன்சிலர். ஏன் உங்க கூட ஆம்பளைங்க வரலையா? ஆம்பளைங்க வர மாட்டாங்க போல, வர மாட்டாங்க. எப்படி வருவாங்க? உங்களை மாதிரி ஏமாந்தவங்களை தான் அனுப்புறாங்க. அதெல்லாம் பார்க்க மாட்டான். போ போ தெரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா நான் கேட்பேன். நீங்க என்னவா இருக்கிறீங்கப்பா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரஜையா? வார்டு கவுன்சிலரா? நாலு வார்டுக்கு 22, 27, 26, 52. அவங்க தொகுதியில வந்து கேட்டாதான் தெரியும் உங்களோட இது என்னன்றது. 26 இருப்பாங்க. சித்திரை வெளிஞர் கேளுங்க, அம்பிகா தன்பால் கேளுங்க, லட்சுமி இளைஞர் கத்த கேளுங்க, காத்தேனி கேளுங்க. ஆனா தப்புப்பா, தப்பு. உலகத்துல தமிழ்நாட்டுல மொத்த மக்களும் நாசி ஆகும் போது கொஞ்சம் பேர் கிளம்பி வரீங்க பாருங்க, அது ரொம்ப தப்பு. பண்ணாதானே தெரியும். ஒருத்தர்கிட்ட நீங்க கேட்கலீங்க, இப்படி என்னோட குறை இப்படி இருக்குங்க, தண்ணி வரலங்க. சரி, இந்த கவுன்சிலர் யாரு? இந்த ஏரியா கவுன்சிலர் யாரு?